அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் புயல் சேனல். நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன். சிதம்பரம் தேரடி பிள்ளையார் கோயில் தெருவில் அமைந்திருக்கின்ற அந்த சித்த மருத்துவமனையில் அந்த சித்த மருத்துவமனையானது கடந்த ஒரு நூற்றாண்டாக சித்த மருத்துவத்தில் புகழ்பெற்று விளங்கி வருகின்றது. அதனுடைய மருத்துவர்களாக திருமதி கே வத்சலா தேவி அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். அவருடன் முனைவர் கே ஜானகிராமன் ஐயா அவர்களும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக புற்றுநோய்க்கான ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது பற்றி நாம் கேட்டு மேலும் பல விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ பொதுவாக எல்லாருக்குமே உள்ள நோய் என்னன்னு சொன்னாக்கா இந்த சர்க்கரை நோய். இது இப்போ ஹோமியோபதியில் எடுத்துக்கிட்டோம்னா மதுமேகம்லாம் சொல்றாங்க. இந்த நோய் வருவதற்குரிய காரணம் என்ன? இதை வராமல் எப்படி தடுக்கலாம்? வந்தபின் அதை முற்றிலும் குணப்படுத்துவதற்கு சித்த மருத்துவத்துல வழிவகைகள் உள்ளனவா? அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம். பார்த்த மகிழ்ச்சி. சார், நீங்க சர்க்கரை நோயின்னு கேட்டீங்க. இதுல சார் தமிழ் மருத்துவத்தை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று மதுமேகம்னு ஒன்று பிரிப்பாங்க, ஒன்று நீரிழிவுன்னு பிரிப்பாங்க. மதுமேகம், மது அப்படின்னாலும் நமக்கு எல்லாம் தெரியும். மதுமேகம் ரத்தத்துல கலந்தக்கூடியது தான். ரத்தத்துல சுகர் இருந்ததுன்னா, சர்க்கரை இருந்ததுன்னா அதை மதுமேகம்னு சொல்றது. நீரிழிவு அப்படின்றது நம்மளுடைய யூரின், சிறுநீரகத்துல இருந்து அதுதான் நீரிழிவுன்னு சொல்றது. இதுதான் இந்த அடிப்படை வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜுவனல் டயபிட்டிஸ் சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு. இது என்னன்னா, இது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தான். அதோட டைம் 30 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பரவிட்டே இருக்கு. அதுக்கு ரெண்டு அடிப்படை காரணம் தான். முதல் காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறைக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னாக்கா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். எங்க போனாலும் அந்த உணவு பழக்க வழக்கத்துல வரும். இது ஒரு காரணம். ஒண்ணு. அடுத்த காரணம் என்னன்னாக்கா உடல் உழைப்பு. இந்த உடல் உழைப்பு இல்லாதது. அதே போல உணவு முறைகள், வாழ்வியல் முறையில் கடந்த உணவு முறைகள். நம்ம இப்போ டயட்னு சொல்லலாம். அந்த டயட்டை பார்க்கும்போது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். டயட்னு சொல்றது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். அதாவது அன்னச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து. அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இதுதான் உடம்புக்கு ரொம்ப அடிப்படையாக உள்ளது. இதில் அந்த கார்போஹைட்ரேட் தான் இந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுங்க. அது C6H12O6ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதோட மூலக்கூறோட வாய்ப்பாடு தான் C6H12O6. கெமிக்கல் நேம் இதுதான். இந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரக்டோஸ்ன்னு ஒன்று இருக்குது, சுக்ரோஸ்ன்றது நிறைய டைப் இருக்குது. இதில் என்ன செய்யுதுனாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சர்க்கரையை பற்றி எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இது எப்படி வருது அப்படின்றதுக்கு இது ரெண்டாவது தான் காரணம். வாழ்வியல் முறையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும், உணவு முறைகளை என்னென்ன சாப்பிடணும், நம்ம உடல் கூரை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். இது அடிப்படையான விஷயங்கள். இதுதான். இது ஒருத்தருக்கு சப்போஸ் சுகர் ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா தலை சுத்தல் ஏற்படும், காலில் மதமதப்பு ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூரின், அதாவது சிறுநீரகம் அடிக்கடி போகும். அது இரவில் அடிக்கடி யூரின் போகும். சில பேருக்கு உடல் ரொம்ப மெலிஞ்சிருவாங்க. சில பேர் கண்ணில் பிரச்சனை வரும், சில பேர் காலில் பிரச்சனை வரும். அதாவது சுகரோட அளவை பொறுத்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 80 to 140 ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 200 வரும், 300 வரும், 400 வரும்னு சொல்லிட்டு நிறைய அளவுகள் இருக்கு. இந்த அளவுகள் அதிகமாக ஆக என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு உடம்புல நடக்கக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. சில சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மாறும். இதான் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா சர்க்கரை நோய் ஏன் வருதுன்றதுக்கு இதுதான் காரணம். உடல் உழைப்புகள், வாழ்வியல் முறைகள், இதுதான் அடிப்படை ஒன்று. அப்புறம் வந்துடுச்சுன்னா இதுதான் சிம்டம்ஸ். என்னன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். கண்ணில் பார்வை மங்கலாம், கண்ணில் வேற ஏதாவது சிக்னல் ஏற்படலாம். இது ஒரு அடிப்படை. வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். டாக்டர் போய் பார்த்து சுகர் இருக்கா என்ன அப்படின்றது செக் பண்ணிடணும். பிளட் டெஸ்ட் எடுத்து அது டெஸ்ட்டுக்கு நிறைய வழிகள் இருக்குயா. HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஆவரேஜ் அந்த கிளைகோசைலேட் ஹீமோகுளோபின் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. 3 மாதம் சராசரி எடுக்கிறது. அது பார்த்தீங்கன்னா லிமிட் 6 to 7 கொடுத்துருப்பாங்க. 7க்குள்ள இருக்கணும், இல்லை 6 கீழே இருக்கணும், சில கணக்கு இருக்கு. அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எடுக்கக்கூடிய, அதாவது போஸ்ட் பேரண்டல்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறது. அப்புறம் ஃபாஸ்டிங் எடுக்கிறது. அது நம்மளுடைய வெறும் வயிற்றுல எடுக்கிறது. அதாவது உணவை எடுத்து ரொம்ப நாள் எடுத்து ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ கழிச்சு எடுக்கிறது. இதை எடுத்துட்டு இதோட என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். ஒன்று வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம உடனே செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, இது இப்போ உள்ள சர்க்கரை நோய் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மனம் சம்பந்தப்பட்ட நோய் ஆயிடுது. எல்லாமே மனநோயில தான் கொண்டு விடுது. சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உடனே நம்ம ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி உடனே மாத்திரை ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு நம்ம என்னென்ன மாத்திக்கணும் அப்படின்னாக்கா உணவு முறையில குறிப்பா அறுசுவை உணவு சொல்றோம் இல்லையா. அதாவது
கசப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம், அப்புறம் வந்து உவர்ப்பு, துவர்ப்புன்னு இருக்கு. இல்லை இந்த துவர்ப்பு சுவைன்னு ஒரு சுவை இருக்கு. இந்த துவர்ப்பு சுவை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணி துவர்ப்பு சுவை தான். நீ 6 சுவையில வந்து இந்த 5 சுவை தான் மக்கள் எடுக்கிறாங்க. அது குறிப்பா 4 சுவை தான் எடுப்பாங்க. அது ரொம்ப குறிப்பா வந்து 3 சுவை தான். இனிப்பு எடுப்பாங்க, காரம் எடுப்பாங்க, புளிப்பு எடுப்பாங்க, உப்பு கொஞ்சம் எடுத்துப்பாங்க, கசப்பு அதிகமாக எடுத்துப்பாங்க, துவர்ப்பு சுத்தமாக எடுக்க மாட்டாங்க. துவர்ப்புக்கு வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்டிஞ்சன்ட்னு சொல்லுவாங்க. அஸ்டிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பாக்கு வந்து துவர்ப்பு, பாக்கு ஆரங்க பாக்குன்னு சொல்லுவாங்க, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, ஆர்கியானேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பாக்கு துவர்ப்பு, அத்திக்காய் துவர்ப்பு, பெலாப்பிஞ்சி துவர்ப்பு. இதில் துவர்ப்புக்காக சில காய்கறிகள் இருக்கா. துவர்ப்பு தான் உடம்புல வந்து துவர்ப்பான விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கும். நாவப்பழ கொட்டை துவர்ப்பு. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும்போது என்ன ஆயிடுனாக்கா சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும். இது ஒரு விதையா. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வெந்தயம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு. வெந்தாயம் தெரியாது. வெந்தாயம், அயம் என்றால் இரும்புன்னு அர்த்தம். வெந்தாயம் பேர். அந்த வெந்தாயம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை வந்து ஊற வச்சு சாப்பிட்டாக்க ரொம்ப சிறந்த பயனை ஏற்படுத்திடும். சர்க்கரைக்கு வந்து ரொம்ப சிறந்தது வந்து என்னன்னாக்கா வயிற்றை வந்து கரெக்டா வந்து பார்த்துக்கும். அது காலை வெறும் வயிற்று சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. யார் வேணா சாப்பிடலாம். அது வந்து என்னன்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா சில பேர் கோல்டு ஏற்படுத்தும். ஒரு நாள் நல்லா கோல்டு இருக்கும், அப்புறம் அது சரியாயிடும். இதுதான் அடிப்படையான விஷயங்கள். இது செய்யும் போது என்னன்னாக்கா அவங்களுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். கூடயே நம்ம வந்து எப்போதும் போல வந்து உடல் உழைப்பு, அப்புறம் வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ், ஜாகிங், ரன்னிங், வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது என்ன சர்க்கரை வந்து கண்ட்ரோல் இருக்கு. இதுதான் சர்க்கரையோட ஒரு அடிப்படை. இதை பற்றி பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான். நீங்க அதுக்கு இப்ப துவர்ப்பு பத்தி சொன்னீங்க, நாவல், பழமற்ற ஆரங்கம்பாக்கு இதெல்லாம் சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து உங்க ஆய்வின் மூலம் ஏதேனும் வந்து மருந்துகள் நீங்க தயாரிச்சிருக்கீங்களா சித்த மருத்துவத்துல? பண்ணியிருக்கோம். இது வந்து அடிப்படையா சில மருந்துகள் இருக்கு. நம்ம நிறைய மருந்து பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா பாவனாதி வெந்தயம் ஒரு மருந்து இருக்கு. பாவனாதி வெந்தயம் அப்படின்னாக்கா பாவனப்படுத்துதல், வெந்தயத்தை வந்து பதப்படுத்துதல். நம்மளுடைய சோத்துக்கத்தாழைன்னு சொல்லுவாங்க, அதாவது குமரின்னு சொல்லுவாங்க. குமரி கண்டத்துல அதிகமாக கிடைக்கும். அது ஆலோவீரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதோட ஜெல்லை எடுத்து நம்ம என்ன பண்றதுனாக்கா அந்த வெந்தயத்துல வந்து ஊற வச்சு அது வந்து கொஞ்சம் ஒரு நாள், அதாவது 48 மணி நேரத்துல என்ன ஆயிடுனா முளை வந்துடும். அதை வந்து காய வச்சு அரைக்கிறதையா. அதை காய வச்சு அரைச்சி அதை சாப்பிட்டாக்கா மிக சிறந்த ஒரு பயனை ஏற்படுத்தும். அந்த மருந்து நம்ம ஒண்ணு செஞ்சுருவோம். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. வெறும் வயிற்றுல வந்து காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிடுறது, இல்ல மதியம் வந்து உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் பாவனா வெந்தயத்தோட ஒரு இது. அதுக்கப்புறம் மதுமேகம் கடல் அழிஞ்சில் ஒரு சூர்ணம் இருக்கு. கடல் அழிஞ்சில் ஒரு சூர்ணம் இருக்கு. மதுமேகம் கடல் அழிஞ்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மருதம்பட்டை தான் முக்கியமான மருந்து. அதுல மருதம்பட்டை கடல் அழிஞ்சில்னு சொல்லிட்டு ஒரு கட்டை ஒண்ணு இருக்கும். அந்த கட்டையை அரைச்சி அதை வந்து சேர்க்கறது. அப்புறம் வந்து ஆவாரைன்னு சொல்லுவாங்க. பொண்ணு ஆவாரைன்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஆவாரை பூத்தி இருக்கு, சாவாரை கண்டது உண்டு ஒரு பழம் உண்டு. இது எல்லாமே தோற்பு சம்பந்தப்பட்ட பொருள் தான். இந்த வெந்தயத்தை வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். இந்த ஆவாரை, மதுமேகம், அப்புறம் வந்து அதாவது மருதம்பட்டை, மதுமேகம், கடலை எஞ்சில் இது என்ன பண்ணணும்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து, ஒரு தேக்கரண்டி எடுத்து, ஒரு 100 ml 150 ml தண்ணி கொதிக்கும் போது அதில் போட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடிக்கணும். இதை காலை மாலை வெறும் வயிற்றுல குடிச்சா ரொம்ப சிறந்த பயனை ஏற்படுத்தும். மதுமேக சூர்ணம்னு சொல்லிட்டு இது ஒண்ணியா. அப்புறம் இரவுல பொதுவாக வந்து தசமுளை சூர்ணம் சாப்பிடுறது, நிலா ஆவாரை சாப்பிடுறது, இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு சர்க்கரை வந்து ரொம்ப கட்டுப்பாடுல வரும். இது அடிப்படையான மருந்துகள். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ரகன்னு ஒரு பெரிய மருந்து இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பத்திய முறையில கடைபிடிச்சு எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து எடுக்கும்போது என்ன ஆயிடுனாக்கா எந்த விதமான ஒரு சர்க்கரையா இருந்தாலும் ரொம்ப கட்டுப்பாடுல வரும். அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா பக்க விளைவுகளை நம்ம வந்து தடுத்துக்கலாம். மகிழ்ச்சியா. சித்த மருத்துவத்துல இப்ப நிறைய மருந்துகள்லாம் சொல்லியிருக்கீங்க. மக்கள் வந்து இதை பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க. இதை வந்து இந்த தமிழ்ப்புயல் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க. நிறைய மக்கள் இதை போய் சேர வேண்டும். ஆகவே இதை வந்து மற்றவர்களுக்கு இதை பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.